இந்த ஃபீச்சர் வேர்ல்டில் நம்மளுடைய கையில் ஃபோனே இருக்காது. நம்ம கண்ணு முன்னாடி ஒரு பபுள் ஸ்க்ரீன் தான் இருக்கும். அதுக்குள்ளே நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்கும். நம்ம யார் கூட பேசணும்னு நினைக்குமோ, நம்ம என்ன பார்க்கணும்னு நினைக்குமோ எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி வரும். அந்த ஸ்க்ரீன் எப்படி வரும்னா, நம்மளை சுற்றியே ஒரு ஏஐ சிப்பு சுற்றிட்டு இருக்கும். அதால தான் நம்மளை முன்னாடி இப்படி ஒரு பபுள் ஸ்க்ரீனை உருவாக்க முடியும். நம்ம யார்கிட்ட பேசணும்னு நினைக்கிறோமோ அவங்க கிட்ட கால் பேச முடியும், அவங்க வீடியோஸை பார்க்க முடியும். இந்த மாதிரி வேர்ல்டில் நடக்குது எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஃபோனில் பார்க்குறப்ப இதில் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வீடியோஸில் அந்த பொண்ணு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு வீடியோ வந்து இன்னொரு 10 நிமிஷத்தில் நீ இறந்து போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வருது. பயத்தில் அதை பிளாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மியூசிக் போட்டு அங்கே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் எப்பயும் போல இவளுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த டைம் ஒரு பொண்ணு வந்து பேசிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னா இந்த பொண்ணு மறுபடியும் அந்த பொண்ணுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கா. சடனா அவ கண்ணு முன்னாடி இந்த ஸ்கிரீன் காணாம போய் ஒரு கிரீச்சர் அவளை சாப்பிட்ற மாதிரி பாக்குறா. இதை பார்த்தோன்னு அவ பயந்துறா. கொஞ்ச நேரத்துல மறுபடியும் அந்த ஸ்கிரீன் வந்து இப்ப பயத்தோட இந்த பொண்ணு அழுதுகிட்டு நான் என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கும்போது சடனா பார்த்தா இப்ப ஃபர்ஸ்ட் பிளாக் பண்ண அவனும் வந்தாரா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பேசத பார்த்து இவளுக்கு பயம் வந்துருது. இப்போ உடனே நீ வெளியே போன்னு சொன்னோன்னே இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. அதனால கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருவா. வந்து இவளுடைய வீட்டோட டோரை ஓபன் பண்ணி வெளியே பார்த்தா அங்க கிரீச்சர் நிக்குது. இவளுக்கு பயத்துல என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அதனால அங்கிருந்து அப்படியே ஓட ஆரம்பிச்சிடுறா.